காலம் இறைவனின் சொந்த பூமி கேரளத்தில் 5வது பகுதி. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவட்டாறு ஆலயத்தில் ரொம்ப பிரமாதமாக 1200 தீபங்களுடனும் அந்த லட்ச தீபத்துடனும் ரொம்ப நல்ல முறையில் அந்த திருவிழா பூஜை நடந்தது. என்னுடைய பாக்கிய குறையினால நேரில் போக முடியல. நான் புத்தகத்தெல்லாம் எடுத்து மேலே வச்சு அதில் பல பகுதிகள் பார்க்க வேண்டும் என்று கொஞ்சம் உடல்நிலை ஒத்துழைக்காதனால போக முடியல. அதனால் நேரில் பார்க்குற பாக்கியம் கிடைக்கவில்லை. சென்ற மாதத்தில் இருந்து தொடங்கி ஸ்ரீராமனுடைய திருவள்ளுவர் வேண்டி சில கருத்துக்களை சொல்லுவோம். சுவாமிக்கு முன்னாடி ஒற்றைக்கல் மண்டபம் என்பது நம்ம கேரளாவினுடைய அந்த கோயில் பద్ధதியில் ரொம்ப முக்கியமானது. அதனால திருவனந்தபுரத்துலையும் அந்த அனந்த பத்மநாப சுவாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒற்றைக்கல் வச்சிருப்பாங்க. தப்பு தவறி அதுல நீங்க பரசு போன ஏதாவது வச்சுட்டீங்கன்னா அது கோயிலுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த அவ்வளவு இல்லாட்டாலும் இங்க சுவாமிக்கு முன்னாடி ஒரு ஒற்றைக்கல் மண்டபம் நல்ல பெருசா இருக்கும். அது மேலே நின்று பார்ப்பார்கள். ரொம்ப நல்ல கூரை மரச்சட்டத்தோட இருக்கும். அதிலிருந்து அந்த படியே சோபான படி என்று சொல்லுவாங்க. சோபானம்னாக்க இறைவனிடத்தில் நாம் செல்வதற்கு ஏறுகின்ற படிகள் இறங்கி வடக்கு பகுதியாக வெளியேற வேண்டும். அப்போ சோபன படியின் முகப்பில் கஜையாடி நடனத்தின் சிற்பங்கள் இருக்கும். இந்த கஜையாடி என்பதை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது ஒரு காலத்துல யானையும் சிங்கமும் சேர்ந்து யாழி என்று ஒரு உருவம் இருந்தது என்று சொல்வார்கள். இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னே தெரியல. அப்புறம் சிங்கமும் புலியும் சேர்ந்து லேகர் அப்படின்னு ஒரு உருவம் இருந்தது என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் எவ்வளவு உண்மை என்று தெரியல. ஆனா பல உயிர்கள் அழிந்து வருகின்றன அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ரோடோ என்று ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை என்ன பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை கொண்டு போய் உலகம் முழுக்க பரப்புமா. அந்த ரோடோங்கிற பறவை இறந்த பிறகு அந்த மரமும் எழுதி போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த கத்திரிக்காயினுடைய பல வகைகளை பரப்புவதில் யானைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறாங்க. யானைக்கு கத்திரிக்காய் ரொம்ப முக்கியமா. அது கத்திரிக்காய் சாப்பிட்டு எங்கேயாவது தொலை தூரத்துல போய் அந்த கழிவு பொருட்களை வெளியேற்றும் போது அந்த இடத்துல கத்திரிக்காயினுடைய புதிய வகைகள் தோன்றும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த இயற்கையில எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்கிறது. எப்படி யானைக்கு அந்த கத்திரிக்காய் தீயோ அந்த மாதிரி கத்திரிக்காயை பரப்புவதில் யானைக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த மாதிரி பல உயிர்களை மனிதன் அழைத்து வருகிறான். அதுல இந்த கஜையாளி அப்படிங்கிறது நிறைய கோயில்கள்ல பார்த்தீங்கன்னாக்க சிங்கத்தினுடைய உருவமும் யானையினுடைய தும்பிக்கையும் கொண்ட அந்த கஜையாளி எல்லாம் இருக்கும். இந்த அமைப்புகள் பிற்கால சோழர்கள் செல்வாக்கால் கேரளம் சென்றது என்றார். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்றைக்கு ராஜேந்திர சோழனுடைய அந்த கங்கை சோழபுரத்துக்கு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்திருந்தார்கள். தமிழகமே திரண்டு சிறந்த வரவேற்பு கொடுத்ததை இளையராஜாவுடைய அந்த சிவோகம் அப்படின்னு ருத்ரத்தில் இருக்கிற அந்த சில வரிகளை நிச்சயாக அமைத்து கேட்டார்கள். அப்புறம் முத்தை என்ற திருப்புகழையும் மக்கள் பாடினார்கள். பெரிய ஓதுவார்கள் பாடினார்கள். மிக சிறப்பான வரவேற்பு. அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயருக்கு பொருந்துகின்ற விதத்தில கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அங்க ஏரி அது அந்த காலத்துல 12 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. இப்ப தூக்கி போச்சு. அதுல அந்த தண்ணியெல்லாம் சேர்த்தார்கள் சொல்லுகிறார்கள். சிறப்பான வழிபாடு நடந்தது. ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பெரிய அளவில் சிலை அமைக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். எதற்காக சொல்லுகிறேன், இந்த பிற்கால சோழர்கள் அவர்களுடைய கட்டிடக்கலை அமைப்பு ரொம்ப புகழ்பெற்றது. நம்ம இந்தியாவில திராவிடம், தேசரம், நாகரம் என்று 3 விதமான கோபுர அமைப்புகள் உண்டு. அதில் நம்ம ஊர்ல பார்ப்பதெல்லாம் திராவிடம் என்பது.
வடநாட்டில் பார்ப்பதெல்லாம் தேசரம் என்பது, கிழக்கு பாரதத்தில் பார்ப்பது நாகரம் என்பது. ஆனா மேற்கு வர வர இந்த நாகரமும் தேசரமும் கலந்து கட்டியாக இருக்கும். அதனால நம்முடைய கோயில் கோபுர கலை வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப கலப்பெல்லாம் இருக்கு. குடவாசல் பாலசுப்ரமணியன் அவர் கோபுரக்கரை மரபு அப்படின்னு ஒரு 500 பக்கத்துல ஒரு புத்தகம் இருக்கிறார். அந்த புத்தகத்தை படிச்சா அந்த கோபுரத்தை தாண்டி உள்ள போகவே நமக்கு வராது. அந்த கோயிலுடைய கோபுரத்திலேயே நம்ம பார்க்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த கோபுரம் என்பது பாதி கோவில் சொல்வார்கள், கோபுரம் என்பது ஸ்தூல லிங்கம் என்றே சொல்வார்கள். அப்ப அந்த கேரள நாட்டில் உள்ள கூட அந்த பிற்கால சோழர்களுடைய கட்டிடக்கலை மரபு புகுந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஒற்றைக்கல் மண்டபத்தை சுற்றி நகைகள் பாதுகாப்பும் சித்திரம் தசாவதார சுண்ணாம்பு சிற்பங்களும் உள்ளன. இந்த நகைகளை பற்றி சொல்லணும். இந்த வந்து ஆபரணங்கள் ஆடம்பரத்துக்கு அல்ல, ஆன்மீகத்துக்கு அப்படின்ற நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நகைக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி உண்டு. தலையில அணியில அந்த முகுடம் சொல்லுவாங்க, அப்புறம் கிரீடம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நெத்திய மட்டும் மறைக்கும், இன்னொன்னு வந்து தலைநிலையை கவிக்கும். கோவில் கோபுரங்கள் எல்லாம் இந்த ராஜாவுடைய தலையில இருக்கிற மகுடம் மாதிரி அமைந்திருக்கும். அதனால பிரமிடு மாதிரி ராஜாவுடைய தலைக்கு நிறைய பிராண சக்தி கிடைக்கும். அதனால இந்த கோவில் ஆபரணங்கள் எல்லாமே இந்த ஆன்மீக பயனுடையவை. நம்ம பண்பாட்டுல வெறும் ஆடம்பரத்துக்காகவோ மனிதன் உயர்த்தி காட்டுவதற்காகவோ ஆபரணங்கள் அனுபவமில்லை. ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு ஆன்மீக பயன் உண்டு. அதுல முக்கியமானது மகுடம். அதுக்கடுத்தது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஜாயிண்ட் இருக்கோ, விரல் ஜாயிண்ட், நம்ம கை ஜாயிண்ட், நம்ம முழங்கை ஜாயிண்ட், நம்ம தோல் ஜாயிண்ட், நம்ம இடுப்பு ஜாயிண்ட், நம்ம முழங்கால் ஜாயிண்ட், நம்ம கணுக்கால் ஜாயிண்ட், இதுலதான் இந்த பிராணசக்தியினுடைய ஓட்டம் வந்து தாமதப்படுகிறது. அதனால அந்த நகைகளை அணிந்து கொண்டால் அந்த பிராணசக்தியினுடைய ஓட்டம் தடைப்படுது இல்லையா, அதை அது ஏற்படுத்தும். அதனால இந்த ஒவ்வொரு நகையுமே பிராணாயாமத்தை அதிகரிப்பதுதான். இதுல வந்து நம்ம பண்பாட்டை வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் அணிவதில்லை. அதனால இடுப்புக்கு கீழே வெள்ளிதான் அணிவார்கள். அதனால இடுப்புக்கு மேலதான் தங்க நகைகளை அணிவது. அதனால தோள்பட்டையில, குழந்தையில, கிறிஸ்து, நம்ம கணுக்கையில, அப்புறம் விரல் மோதிரங்கள், இது எல்லாமே நம்முடைய உடம்புடைய பிராணசக்தியை அதிகரிக்கும். அதனால பெண்களுக்கு வந்து நிறைய நாட்கள் வந்து பிராணாயாமம் செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மூக்குத்தி போடுவாங்க. இந்த மூக்குத்தி போடுவது என்ன ஆகும், இயற்கையாகவே உள்ளே புகுகின்ற காற்றுடைய வேகத்தை குறைக்கும். அதுதான் பிராணாயாமம். பிராணாயாமங்கிறது என்ன, நீங்க மெல்ல மெல்ல சுவாசிச்சா நீங்க நாள் உயிரோட இருக்கீங்க. அப்ப ஒரு ஆண் மாதிரி ஒரு பிராணாயாமம் செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு மூக்குத்தி, புல்லாக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த பிராணாயாமம். அதனால இந்த ஆபரணங்கள் என்பதை ஏதோ ஒரு ஆடம்பரத்தை நினைக்கக்கூடாது. நம்முடைய உடலினுடைய சக்தியை அதிகரித்து பிராண ஓட்டத்தை ஈடுபடுத்தி நம்முடைய அறிவும் நம்முடைய உயிர் மூச்சும் நல்ல முறையிலே செயல்படுவதற்கு இந்த ஆபரணங்கள் தான் உதவும். அதனால கோவிலுக்கு ஆபரணம் வாங்கி கொடுப்பது என்பது நம்ம பண்பாட்டோட ரொம்ப ஒரு உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால சுவாமிக்கு வந்து பல்வேறு ஆபரணங்களை எல்லாம் கொடுப்பார்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இப்ப கார்த்திகை மாசம் வந்ததுனாக்கா இந்த பந்தள நாட்டினுடைய தலைநகரத்திலிருந்து அந்த சபரிமலைக்கு அந்த பந்தள ராஜாவோட ஆபரண பெட்டி போவதையே ஒரு பெரிய உற்சவம் மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த ஆபரணங்களை எல்லாம் ஒரு பெட்டியில வச்சு நாசத்தை வச்சு ஒரு பெரிய சுவாமியோட மாதிரி. ஏனென்றால் அந்த ஆபரணங்கள் எல்லாமே இறைவனுடைய பிராணசக்தியை நமக்கு பெற்று தருவை. அதனால இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஏதோ லேசாக நினைக்கக்கூடாது. அதனால கோவிலுக்கு ஆபரணங்கள் வாங்கி தருவது ஒரு பெரிய புனித பணியாக நினைக்கப்படுகிறது. அப்புறம்
அப்புறம் தசாவதாரம் சுண்ணாம்பு சிற்பங்கள். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த தசாவதாரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த இந்து பண்பாட்டுல 8வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்தது. 16-17க்கு அப்புறம் தான் இந்த சொல்லே வந்து மக்கள் வாக்குல வழக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அவதாரங்கள் சொல்லி உண்டு. ஆனா இந்த அவதாரங்கள் 10 தான் அப்படிங்கிறது ரொம்ப பிற்காலத்து கருத்து. அப்படி இந்த 10ங்கிற கான்செப்ட் வரக்குள்ள கிருஷ்ணர் தான் முக்கியம், மகாவிஷ்ணுவே கிருஷ்ணருடைய அவதாரமா அப்படின்னு சொல்ற கதையெல்லாம் வந்துருச்சு. அதனால 17வது நூற்றாண்டுல வந்த அந்த ஒரிசாவை சேர்ந்த பக்த கவி ஜெயதேவர் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த பிரளய பயோஜலே அப்படின்னு அஷ்டபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வரிகள் கொண்ட பாட்டு தமிழ்நாட்டில் பஜனை நிறைய பாடுவாங்க அந்த பாட்டு. அதுல இந்த மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களை சொல்லி புத்த சரீரத்தை அறிய முடியும். புத்தரை வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் தான் அறிய முடியும். அதனால இந்த தசாவதார சிற்பங்கள் கோவிலில் இருப்பது, தசாவதாரம் என்ற கருத்து, இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது. அது வந்து பாகவதத்துக்கு ரொம்ப பின்னாடி, பகவத்கீதைக்கு ரொம்ப பின்னாடி. பைரவி பிராமணன் வந்து தட்சிணேஸ்வரத்தில் இருந்த பெரிய பண்டிதர்களை சந்தித்து பேசின போது அவர்களெல்லாம் ராமகிருஷ்ணர் ஒரு அவதாரம் என்பதை ஏற்காமல் பாகவதத்துல 24 அவதாரம் தானே சொல்லிட்டு நீ எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அவதாரம் சொல்லுகிறார் என்று சொல்லுவதோட இந்த பைரவி பிராமணன் ராமகிருஷ்ணருடைய அந்த மெய்ப்பாடுகள் சொல்லுவாங்க. உடம்புல தோன்றுகிற மாற்றங்கள், மூச்சில தோன்றுகிற மாற்றங்கள், முகபாவத்துல தோன்றுகிற மாற்றங்கள், இதையெல்லாம் வச்சு இதெல்லாம் மெய்ப்பாடுகள் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவதாரம் உள்ளவை என்று சைத்தன்ய மகாபிரபு மேற்கோள் காட்டி ஸ்ரீராமனுக்கு ஒரு அவதாரம் தான் என்று பைரவி பிராமணி அந்த நிரூபித்தார்கள் சொல்லுவாங்க. அதனால இந்த தசாவதாரம் என்பது பக்த கூர்ம வராக நரசிம்ம, அப்புறம் வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி, புத்தர், இந்த அவதாரங்கள் காலத்தால் பக்தர்கள் ஒற்றைக்கல் மண்டபத்தில் நின்று இடதுபுறம் ஆதிகேசவரின் பாதங்களை தரிசிப்பார், நடுப்பகுதியில் மார்பு பகுதியை தரிசிப்பார், வலதுபுறம் தலைப்பகுதியை தரிசிப்பார். ஆதிகேசவர் உரையும் இடம் ஸ்ரீகோவில் எனப்படும். இது முழுக்க முழுக்க கேரளா பேர். தமிழ்நாட்டில் வந்து கர்ப்ப கிரகம் சொல்லுவோம், கேரளாவில் வந்து ஸ்ரீகோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீகோவில ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கும், அதுக்கு வந்து ஸ்ரீபலி விக்கிரகம் அப்படின்னு பேரு. அதை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்ரீகோவில் வச்சு அந்த மூல விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சு மூல விக்கிரகத்தினுடைய அந்த சக்தியெல்லாம் அந்த பலி விக்கிரகத்துல இறக்கி பிறகு இதற்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. தினப்படி நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, படுத்திருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது. சுண்ணாம்பால் செய்யப்பட்ட மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் கிடையாது. உட்கார்ந்து இருக்கிற பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது. நிற்கிற பெருமாளுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால ஒரு சாஸ்திரத்திலே சொல்லிருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க, படுத்திருக்கிற பெருமாளை வந்து கல்லாக செய்யக்கூடாது, படுத்திருக்கிற பெருமாளை வந்து எப்பவும் சுண்ணாம்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது என்று ஒரு ஆசிரியர் குறிப்பிட்டாரு. அதை பத்தி எனக்கு ரொம்ப தெரியல. ஆதிகேசவர் வைகுண்டம் ஸ்ரீகோவில் எனப்படும், கருவறை எனப்படும், உள்நாழி எனப்படும். உள்நாழி உள்ளே இருக்கிற அளவு 14.6 டன் கொண்டு வைஷ்ணவ கணக்கின்படி நீள் சதுரமாக இருக்கும். அப்ப வைஷ்ணவ கோவில்லாம் இந்த கருவறை என்னும் ஸ்ரீகோவில் வலதில் இருந்து இடத்துல நீள் சதுரமா இருக்கும். சிவன் கோயில் எப்படி இருக்கும், முன்னாடி இருந்து பின்னாடி நீட்சிபுரமா இருக்கும். அதனால ஒரு கோவிலுடைய அஸ்திவாரத்தை பார்த்தாங்க அது சிவன் கோயில் சொல்லலாம். ஏன்னா ஒன்னொன்று அமைப்புகள் வேறுபாடாக இருக்கும். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை அஸ்தமன சூரியனின் சிந்தனைகள் கோயிலின் முன்பதில் விழும். இதெல்லாம் பார்க்கிற போது
எவ்வளவு வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து சூரியனுடைய போக்கு, அஸ்ட்ரானமி, விண்வெளியியல் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறது என்று சொல்லுவாங்க. இந்த ஒரிசாவில வந்து கோணார்க்க சூரியனார் கோவில் இருக்கு இல்லையா, அதுல ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு 7 வாசப்படியை தாண்டி கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த சூரிய பகவான் மேல சூரிய வெளிச்சம் போடணும். எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி கும்பகோணத்துல ஒரு ஆலயம் இருக்கு, நாகேஸ்வர சாமி கோவில் வந்தது. அப்ப 7 வாசப்படியை தாண்டி மூல வெளிச்சத்து பேர்ல அந்த சூரிய வெளிச்சம் காலையில பண்ணணும்னாக்க அது எப்படி இந்த கோயிலுடைய அமைப்பை வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அப்புறம் கோவிலுடைய விமானம் 2 தளங்களை உடையது. அப்போ இப்ப வந்து மதுரையில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற கூடவரார், அப்புறம் திருப்பூர்ல இருக்கிற சௌமியநாராயண சுவாமி, இதெல்லாம் மல்டிபிள் லேயர்ஸ் சொல்லுவாங்க. 2 தளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தஞ்சாவூர் பெரிய கோவில், உப்பிலிப்பு கோவில் இதெல்லாம் ஒரு ரெகுலரா தளங்களா இருக்காது. அதனால இதெல்லாம் அந்த கோவிலுடைய அந்த கட்டமைப்பு பொறுத்தது. மதுரை கூடநாதர் கோயிலும் திருக்கோட்டியூர் சௌமியநாராயணர் கோவிலும் பார்க்கலாம். கோயிலை சுற்றி மரச்சட்டத்தால் லட்சதீப தேக்கு மரச்சட்டங்கள் அமைந்துள்ள ரொம்ப செலவு. அந்த கோவிலுக்கு மரம் வாங்கி அந்த மரத்தை செதுக்கி இந்த விளக்குகள் அமைப்பது, கூரை அமைப்பது, கூரையில சிற்பங்கள் அமைப்பது, அந்த கூரை மேலே என்ன செலவு அதெல்லாம் செய்யலாம். பக்தியினால செலவை ஒரு பொருட்டாகவே செய்திருக்கலாம். அது என்னன்னா அந்த தேக்கு மரத்தால செஞ்சதுல அந்த லட்சதீப சட்டங்கள் ஒரு தீவிரத்துல எரிஞ்சு போட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப பொருட்செலவு செய்து அந்த திருப்பி போட்டாங்க. நம்ம ராஜா பாண்டியன் ஒரு கேந்திர தொண்டர் மாவட்ட பொறுப்பாளர், அவர் வந்து ஒரு நாளைக்கான இந்த வந்து 38 வருஷமா நின்று போன இந்த லட்சதீபத்தை நாங்கள் போட போறோம். என்னப்பா நீ பேசுற, லட்சதீபத்துக்கு என்ன வாங்குறதே எவ்வளவு கஷ்டம், அது 1 லட்சம் விளக்க ஏற்கிறது எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா ஆரம்பிச்சு லட்சதீபத்தை போட்டார்கள். உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அபாரமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு வேண்டிய எண்ணெயெல்லாம் கொடுத்து, அதாவது 35-40 வருஷம் நின்று போன ஒரு சம்பிரதாயத்தை திருப்ப துவங்குவது அப்படின்னா உருவப்பட்டதுல அவ்வளவு சந்தோஷம். அவங்க வந்து ரொம்ப ஒத்துழைச்சு அந்த முதல் தடவை அந்த லட்சதீபம் போட்ட போது ஒரே திரண்டு வந்து நம்மளோட ஒத்துழைத்தது. அவ்வளவு அந்த மாதிரி திண்டுக்கல்ல வந்து இந்த மலை பாறை மேலேயே கார்த்திகை போது மலை முழுக்க தீபத்தால ஏற்றுவார்கள். அதை லட்சதீபம் என்று சொல்லுவார்கள், ஏதோ மரியாதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருநெல்வேலி கோவில்ல பத்ரதீபம் என்று சொல்லுவாங்க. கோடநல்லூர் சுந்தர சுவாமிகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். மனோன்மணி குரு அவர் வந்து திருநெல்வேலி காஞ்சிபுரம் சென்னையில நெல்லையப்பர் கோவில்ல அந்த பத்ரதீபம் போட்டபோது சங்கராச்சாரியாரே ரொம்ப பாராட்டினார். ஆகவே லட்சதீபம் ரொம்ப எண்ணம். அவன் சொல்லுவாங்க 1000 வரமே 1-2-3-4 1000க்கு அப்புறம் 1100, 1200, 1300 2000 தாண்டினா 3000-4000 எழுவாங்க. அதெல்லாம் ரொம்ப இல்லையே, லட்சதீபம் இல்லையே, 18,347 தீபங்கள் தானே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. சகசிரங்கிற வார்த்தைக்கு சாஸ்திரத்துல அனந்தம் அப்படிதான் சகசிரம்னா 999 1001 சகசிரம்னா அப்படி அந்த லட்சதீபம் போட்டார்கள். லட்சதீபம் நின்று போனதை கேந்திர தொண்டர்கள் புதுப்பித்தது ஒரு வரலாற்று. அதனால கேந்திராவோட ஸ்டாக் வந்து இந்த லோக்கல் ரொம்ப மரியாதை பண்ணினாங்க. கேந்திரத்து பேர்ல ரொம்ப மக்களுக்கெல்லாம் அன்பும் நம்பிக்கையும் உண்டாயிற்று. இது போன்ற லட்சதீபம் திருநெல்வேலியிலும் பத்ரதீபம் என்றார்கள். திண்டுக்கல் மலைக்கோவிலும் அண்மை காலத்தில் துவக்கப்பட்டது. கார்த்திகை தீபத்தின் போது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் பெரிய மலை, அந்த மலை முழுக்க அப்படியே ஒளி வெள்ளமாக இருக்கும். அது பார்க்க வேண்டிய ஒரு காட்சி. அப்புறம்
கோவிலின் வடமேற்கில் கிணறு தோண்டப்பட்டு உள்ளது. அந்த கிணற்றில் இருந்துதான் அபிஷேகத்தின் நீர் கொண்டு வருவார்கள். இந்த கிணற்றில் கேசன் என்ற அரக்கனின் முடியும் ரத்தமும் கிடைத்தன என்று இதெல்லாம் ரொம்ப ஆராயெல்லாம் பார்க்கக்கூடாது. இது பக்தி ஸ்ரத்தையினால மக்கள் சொன்னது என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோவிலின் கருவறையில் ஆதிகேசவன் பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். அப்ப சுவாமி பலவிதமான சயனங்கள் உண்டு. இப்ப மகாபலிபுரம் போறீங்க அப்படின்னு மகாபலிபுர தலசயன குரட்டைவான்னு சொல்லுவான். பிளாட்டா தரமேல படுத்திருப்பார். அப்புறம் சில கோவிலுக்கு போனீங்கன்னாக்க பாதி எழுந்த மாதிரி இருப்பார், புத்தான அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சில ஊர்ல பாம்பனை மேல படுத்திருப்பார். இன்னும் சில ஊர்ல பாம்பனை மேலேயே பாதி எழுந்த தோற்றங்கள் இருக்கும். அப்புறம் ரொம்ப சில கோவில்கள பாம்பு மேல பகவான் உட்கார்ந்து இருப்பார். இப்படி இந்த பாம்பனை மீது பகவான் இருப்பது பல விதத்தில் கொண்டாடப்படும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமாக இருப்பது இப்ப கர்நாடகத்துக்கு போயிட்டு நம்ம ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்க இருக்கிற அப்பாலரங்கம் எனப்படும் கோவிலில் அப்பக்கூடத்தான்னு அங்க அப்பம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி, அதற்கு பிறகு மயிலாடுதுறையில் இருக்கிற பரிமளரங்கர், அதுக்கப்புறம் கொல்லுமாங்குடி பக்கத்தில் இருக்கிற சிறுபுலியூர், பிறகு நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் வர வழியில் இருக்கிற அந்த ஆபரணதாரி அப்படின்னு அந்த திருமணியாளர் தங்கியிருக்கார் அண்ணா பாடல். இப்படி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சயன பெருமாள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சென்னையிலிருந்து ஸ்ரீரங்கம் போற வழியில திருப்பதி போற வழியில சூட்டப்பட்டின்னு ஒரு ஊர்ல சயன சிவன் இருப்பார். அது உண்மையில அது விஷ்ணுவா தான் இருக்கணும். இந்த செயல்கள் அந்த கோவிலை கைப்பற்றி அதை சங்கு சக்கரத்தோட படுத்த நிலையில சிவன் இருக்க மாட்டாங்க. அதனால பல விஷ்ணு கோவில்களை சிவன் கோயிலாகவும் மாற்றிருக்காங்க. அப்படி இருக்கலாம் என்று என்னுடைய கருத்து. அந்த ஆதிகேசவன் 16,800 சால கிராமங்கள். அப்பா, சால கிராமம் எங்க இருக்கு? இப்ப நேபாளத்துக்கு போயிடுச்சு. பொக்ரான்னு ஒரு ஜில்லா. அந்த ஜில்லால முக்திநாத்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த முக்திநாத ஆலயம் கண்டகி அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில இருக்கு. அந்த மலை முழுக்க சால கிராமம்னு ஒரு வகையான பூச்சியினுடைய உயிர் படிவம் போசல்னு சொல்லுவாங்க. ஆனா அதை அப்படி குறுக்க வெட்டினாக்க சங்குமாக இருக்கும், அப்படி நுறுக்க வெட்டினாக்க சக்கரமாக இருக்கும். அதனால திருவாரூருடைய அவதாரம் சொல்லி வைஷ்ணவர்கள் ரொம்ப போற்றுவார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு இந்த சால கிராமத்தாலேயே செஞ்ச மாலை போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்ப அயோத்தி ராமர் கோவில் கட்டின போது அந்த சால கிராம மலையிலிருந்து 2 டன் எடையுள்ள சால கிராம கல் கொண்டு அதுலதான் எழுதிராமனுடைய மூல விக்கிரகத்தை செதுக்கினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சால கிராமம் தாங்கவே தாங்காது. அங்க புத்திஸ்ட் சட்டை போட்டுக்கொண்டு செருப்பு போட்டுக்கொண்டு அந்த முக்திநாத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. கோவிலில் உள்ள கர்ப்பகிரகத்துல அப்புறம் அந்த 108 தீர்த்தங்கள் இருக்கும். அந்த 108 தீர்த்தத்திலிருந்து ஒரு ஊசி மாதிரி கொஞ்சம் தண்ணி வரும், ஒரே இடத்துல வரும். அது மேல பட்டதுனே அப்படியே உடஞ்சு போடும். அப்புறம் ஒரு பாட்டில்ல அந்த 108 தீர்த்தத்திலிருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் தலைமையில கழுவி கொண்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு 20,000 ரூபாய் ஏரோப்ளேன் சார்ஜ் கொடுத்து அப்புறம் அது சொல்றாங்க, நீங்க ரோடு வழியா போனா 8 மணி நேரம் ஆகும், 8 நாள் ஆகும், நீங்க ஏரோப்ளேன்ல போனா 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சுவாமி வேண்டிட்டாங்க. போனா சென்னை மாதவ பெருமாள் கோவில் இருந்து ஒரு சுவாமிகள், நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம், ஒரு வாசல் இருக்கிற கல்லிலேயே உட்கார்ந்துருக்காங்க. என்ன சுவாமி அப்படின்னா, நான் வருஷத்துக்கு 4 தடவை நமக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு தரிசனம். அவருக்கு வருஷத்துக்கு 4 தடவை கிடைக்குது. இறைவனோட அவர் இந்த கண்டக்டர் இந்த வைஷ்ணவெல்லாம் ஆவலா போறார். இதற்காக அப்படிப்பட்ட சால கிராமம்
நம்ம திருவட்டாரத்திலையும் திருவள்ளுவரிலையும் வந்து நம்ம வழிபடும் பொருளா இருக்குன்னா வெள்ளக்காரன் தான் இந்தியாவை ஒன்னாக்கினான்னு சொன்னா இதை விட பெரிய ஒரு முன்னாள் திருவள்ளுவரி பார்த்தசாரி பெருமாள் எப்ப வந்தார், இந்த திருவட்டாறு ஆதிகேஸ்வர பெருமாள் எப்ப வந்தார், அவருக்கே சாலக்கிராமத்தால உருவம் அமைச்சிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துன்னு ஒரு நாடே தோன்றியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து இந்தியா ஒன்று அப்படின்னு நம்ம இமயமலையில இருக்கிற கண்டைக்கு சாலக்கிராமத்தை வழிபடுறோம். நம்ம குழந்தைகள் எல்லாம் வெள்ளக்காரன் வந்து ரயில் போட்டு ரயில் தபால் ஸ்டாம்ப் ஓட்டி இந்தியா ஒன்று பாட குழந்தைகள் வரலாற்றை திருப்பி எழுதிதான் ஆகணும். இதுல யாருக்கு என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி. ஆகவே இந்த சாலக்கிராமம் இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒரு சான்று ஆகும். இந்த ஆதிசேஷன் 5 தலைமுறையவர், 3 மடிப்பு உடையவர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு சொல்லுவாங்க. நிறைய தெரிஞ்சவங்கன்னா நாகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நாகர்கோவில் நாகராஜாவுக்கு ஒரு குளத்தளவு பால் தரிசனம் குடம் 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 குடமா வந்து நாகராஜாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த நாகராஜாங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், மனித உடம்புல அன்பு சக்தியும் உண்டு. அதுதான் வலது மூளையும் உடம்பினுடைய இடது பகுதியையும் குறிக்கின்ற மூளையினுடைய ஒரு பகுதி. அது அன்பு, மொழியறிவு, கலை உணர்வு, இதற்கெல்லாம் இடையாகலாம். மூளையினுடைய இடது பகுதியும் மூளையினுடைய உடம்பினுடைய வலது பகுதியும் அதை வந்து அறிவு மையம் சொல்லுவாங்க. அப்ப அன்பு அறிவு ரெண்டும் சமமாக கொண்டதுதான் மனிதனுடைய உண்மையான படைப்பு. அதனால நீங்க இந்த நாகரை சொல்லி நாகராஜாவுக்கு கல் வடிவத்தில் சிலை இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தாக்க இந்த நாகராஜா என்ன பண்ணுவாரு, 3 இடத்துல இந்த இடது பக்கத்து பாம்பு வலது பக்கத்து பாம்பு படைஞ்சிருக்கும். எங்கெல்லாம் இந்த இடது பக்கத்து பாம்பு வலது பக்கத்து பாம்பு உடனேயோ அந்த ஆன்மீக குண்டலினி வளர்ச்சி நிலைகளெல்லாம் பக்தர்களுக்கு அன்பும் அறிவும் சமமாக இருக்கும். அது ரொம்ப உயர்ந்த ஆன்மீக நிலை. அது ஒரு மனிதனுடைய ஆன்மீக எழுச்சியில 3 தடவை நடக்கும். கடைசியில சகசிராயம் என்ற உச்ச நிலையில போகும்போது அந்த அன்பும் அறிவும் ரொம்ப சமாளங்களா இருந்து ஒன்றாகிவிடும். அப்போ 1935வது வருஷத்துக்கு அப்புறமா மேற்கத்திய நாகரிகத்துல மூளைக்கு 2 பகுதிக்கு முன்னே தெரிய வந்தது. நம்ம பண்பாடு எவ்வளவு பழக்கம் அவ்வளவு பழகு இந்த மூளையினுடைய வலது பகுதியும் இடது பகுதியும் சமமாக இருக்க வேண்டும் என்று அந்த நாகர வழிபாடு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. நாகர வழிபாடு இந்திய பண்பாடு ஒருத்தர் PhD பண்ணிட்டார். இந்தியாவுல இந்து மதம் மட்டும் இல்ல, சமண மதம் புத்த மதத்துல கூட இந்த நாகர வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த பூமிங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்கிறதா அந்த திருமால் படுத்திருக்கிற ஆதிசேஷன் 3 மடிப்புகளாக இருக்கின்றார். திருமால் சமசயன நிலையில் உள்ளார். சமசயன டோட்டலி பிளாட். உத்தான அப்படின்னா பாதி எழுந்திருக்கிறது, அப்புறம் சுகாசன அப்படின்னா உட்கார்ந்து. இப்படி திருமாலுக்கு படுத்திருக்கிறது, உட்கார்ந்து பாம்பு மேல இருக்கிறது பல தோற்றங்கள் உண்டு. அதெல்லாம் தமிழக கோவில்கள் எப்பாவது வாய்ப்பு கிடைக்குமானா பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த 108 திருப்பதிகளை பற்றி வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுல இந்த மக்களை பற்றி பார்த்துக்குவோம். திருமால் பிரகாசமான உருவம் கொண்டுள்ளார். இந்த கருவியும் சுதையிலும் சுண்ணாம்பிலும் பகவானுடைய உண்மையை சித்தரித்து காட்டுவது எவ்வளவு. அதனால கல்லிலே கலைவண்ணம் கண்டான ஒரு உண்மப்பட்டோட இருக்கேன். நீங்க வந்து மதுரை போனீங்கன்னாக்க மீனாட்சி அம்மன் தன்னோட கல்யாணத்தின் போது கொஞ்சம் புனிந்து கொண்டு அந்த வெட்கமும் சந்தோஷமும் கண்ட கலந்த ஒரு ராஜகுமாரியோட தோற்றத்தை அந்த
அதை தாண்டி உள்ள போகவே மனம் போறாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதம்னா அது மாதிரி பல கோயில்கள்ல ராமனுடைய பொன்னுருவல், கிருஷ்ணனுடைய பொன்னுருவல், ஓவியங்கள்ல, சிற்பங்கள்ல அப்படியே இறைவனை கண்டவங்களாலதான் இந்த மாதிரி எல்லாம் சிரிக்க முடியும். சும்மா கற்பனை அப்படியெல்லாம் அதுல இருக்காது. அப்படி அந்த ஆதிகேஸ்வரருடைய பொன்னுருவல் நம்மை பார்த்து வர வேண்டும். வலது கை சின்ன கர்ணமுத்திரையை காட்டும். இந்த சின்முத்திரையெல்லாம் ஜீவாத்மா ஐக்கியம் சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விசிஷ்டாத்வைதத்துல அத்வைத கருத்துக்கள் ஒத்து வராது. இடது கை கிடையாக தொங்கும். இந்த இடது கை கிடையாக தொங்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரகசியம். பல அனந்த சயன பெருமாளுடைய இந்த இடதுகை தொங்குகிறது இல்லையா, அது கையில் இருக்கிற பூ கீழே ஒரு சிவலிங்கத்து மேல விழற மாதிரி இருக்கும். பிற்காலத்துல வைஷ்ணவம் என்ற ஒரு மரபு நல்ல காலூன்றி செல்வாக்கு இருந்து பல ராஜாக்களே வைஷ்ணவ, பல பல்லவர்கள் வைஷ்ணவர்களா இருந்தாங்க. அது அப்ப என்ன பண்ணிட்டாங்க, திருமால் வந்து சிவனை வழிபடுறது அவங்க ரொம்ப தர்மசீலமா இருக்கிறது போல அந்த சிவலிங்க அப்படி எழுதிட்டாங்க. அப்படி பல கோவில்ல சிவலிங்கத்தை எழுதுவாங்க. ஆனா அந்த தூக்கி எறிய மாட்டாங்க. அந்த கோவிலையோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. நீங்க வந்து திருவனந்தபுரம் ஆனந்த பத்மநாத சாமி கோவிலுக்கு பின்னாடி தங்கத்தால பண்ணின 8-10 அடி நீளமுள்ள ஒரு ஆனந்த சயன பெருமாள் இருக்காங்க. அவருடைய கூகுள்ல போய் அவரோட படத்தை பார்த்தீங்கன்னா அவரோட கையில இருந்து சிவலிங்கத்து மேல பூ போடுறது வெள்ள தெளிவா தெரியும். அதனால நம்ம ஜனங்களுக்கு சைவ வைஷ்ணவ வேதம்ங்கிறதே கிடையாது. காசியில சிவன் ராமநாமத்தை சொல்லுவார். தட்சிணாமூர்த்தி எப்ப பார்த்தாலும் ராமநாமத்தை சொல்லுவார். ராமேஸ்வரத்துல அப்பரும் திருஞான சம்பந்தரே பாடியிருக்காங்க. திருமால் செய் கோவில், திருமால் செய் கோவில் வால்மீகி ராமாயணத்துல இல்ல. ஆனா அப்பரும் ஞான சம்பந்தரம் போய் அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க வந்து ராமரை வந்து ராமேஸ்வரத்துல சிவனுக்கு கோயில் கட்டிருக்காங்க அப்படின்னு 20 பாட்டு. பர்வதவர்தினி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க வலது பக்கத்துக்கு சுவர்ல அத்தனை தேவார பாடல்களும் பொறித்திருப்பாங்க. அதுல திருஞான சம்பந்தர் வந்து மால் செய்த கோவில், மால் செய்த கோவில், மால் செய்த கோவில். அதனால நம்ம பண்பாட்டுல இந்த சைவ வைஷ்ணவ வேதம்ங்கிறதே கிடையாது. பிற்காலத்துல வந்தது ஏகம் சக்தி புரா பகுதா வதந்தி, சத்தியம் ஒன்று பெயர்கள் பல அப்படின்னு சொல்ற பண்பாட்டுல சிவன வைஷ்ணவர்கள் சண்டையா போட்டுருப்பாங்க. எப்போ ஒற்றுமையாதான் இருப்பாங்க. அப்புறம் கிரீடம் மகுடம் அணிகள் கொண்டது. அப்ப மகுடம் அப்படிங்கிறது தலைய ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும். கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் தான் அணிபடுவார்கள். நெத்தியை மட்டும் கவர் பண்ணணும். அந்த கிரீடத்துக்கு பின்னாடி ஒரு கயிறு போட்டு தலையை சுற்றி கட்டியிருப்பாங்க. அப்போ முகுடம் வேற, கிரீடம் வேற. அப்போ இந்த 2 விதமான ஆபரணங்களையும் சுவாமி எழுதியிருப்பார். இந்த சயன கோலத்தை சாத்வீக பாவம் என்று சொல்லுவார்கள். சயன கோலத்தில் இருக்கும் கருவறை படிமம் கல்லால் அமைக்காமல் சுதையால் அமைப்பது சாத்திரமாகும். ஏற்கனவே சொன்னேன், இந்த படுத்திருக்கிற பெருமாள் வடிவத்தை கல்லால் செய்யக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருந்தது. ஏன்னா பல கோயில்கள் வந்து 8ஆம் நூற்றாண்டுல மகேந்திர பல்லவன் அந்த அவதான மகமல்ல கல்லால சுவாமி கோயில் எடுக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கோயில்கள்லாம் ஏன் மூலஸ்தானத்தை இப்படி சுண்ணாம்பால செய்யறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்புறம் இந்த சாஸ்திர புத்தகத்துல போட்டு படுத்திருக்கிற பெருமாளை வந்து சுண்ணாம்பாலம் பண்ணணும், அதை வந்து கல்லால செய்ய வழக்கம் இல்லை அப்படின்னு போட்டு. ஆகவே இந்த படிமத்தை கல்லால் அமையாமல் சுதையால் அமைந்திருப்பது. அப்படிப்பட்ட கோயில்களை பற்றி நூறு பார்ப்போம். ஸ்ரீரங்கம், அப்பாலரங்கம், குடந்தை சாரங்கபாணி. எத்தனையோ கோயிலுக்குனாலும் குடந்தை போக முடியுமா? குடந்தையில தான் நாதமுனி அப்படின்னு ஒரு பெரியவர் வர, அங்க இருக்கிற
நாலாயிரம் திவ்ய பிரபந்தமே தெரியாது. அதுல ஏதோ 10 பாட்டை அவங்க பாடுறவங்க ஆறாமே அப்படின்னு திருமால பாடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த நாதமூர்த்தி பகவானுக்கு எத்தனையோ பேர் உண்டு, சின்ன சின்ன திகட்டாத அவங்களே அப்படிங்கிற பேராவது அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கிறாங்க, நீங்க எத்தனை பாட்டு உங்களுக்கு தெரியும்? பாட்டு 10 இந்த பாட்டை கடைசியிலே வருது. 10 பாட்டு இருக்கா அப்படின்னா இந்த 10 பாட்டுதான் இருக்கா, என்ன இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் நேர ஆழ்வார்த்திருநாதர் வந்து மதுரகவி ஆழ்வாரை சேவித்து நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமும் கிடைத்ததற்கு இந்த நாதமுனிகளை அப்படி நம்ம கொண்டாடணும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆன்மீக செல்வத்தை நம்ம இழந்துடும். அந்த மாதிரி நம்பியாண்டார் நம்பி திருநாளையோடு காட்டுமன்னார் கோவில் சொல்லுவாங்க, சிதம்பரத்தில் தெற்க இருக்குது. அங்கிருந்து வந்துதான் இந்த தேவாரத்தெல்லாம் இந்த சிதம்பரம் கோவில்ல அடைபட்டு கிடந்த கதவை திறந்து அந்த தேவாரத்தெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப தமிழினுடைய வளர்ச்சிக்கும் ஆன்மீகத்துடைய வளர்ச்சிக்கும் இந்த கவிதை செல்வத்துக்கும் இந்த நாலாயிரத்தி வீட்டு கொடுத்த நாகவதிகள் இந்த தேவாரத்தை வீட்டு கொடுத்த நம்பியாண்டார் நம்பி எத்தனை தடவை நினைச்சு வணங்கினாலும் அதுல ஒரு பெருமை இப்படிப்பட்ட பாடல்களாலே சிந்திக்கப்பட்டவர். அதாவது அடியேறு ஆரம்பிச்சு அவரை அவ்வளவு அழகான பாடல்கள் தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும். ஸ்ரீரங்கம் மதுரகவி ஆழ்வார் 11 பேர் பாடினது. அப்பாலரங்கம் கோவில் ஏற்கனவே சொல்லினேன். சோழன் வந்து அந்த கோவிலில் ஒரு வாழ் வாங்கினா கணக்காளி முறை அப்படிங்கிற சேரமனை தோற்கடித்து பெரிய ராஜாவாக ஆனாரு. அப்புறம் சிவனுக்கு 70 கோவிலும் திருமாலுக்கு 8 கோவிலும் படினார் அப்படின்னு நரனையே துணிக்காத திருமணி ஆழ்வாரே கோச்சங்கள் சோழனார் அப்படி பாடினார் அப்படின்னாக்கா இந்த அப்பாலகந்தருடைய பெருமை. அப்பாலகந்தர் முதல் தர சோழனுடைய எனக்கு மனசு தோல்வி போய் அப்பாலகந்தருடைய அந்த சிதைந்து போய் படாப்பா இந்த கோவிலை எடுத்து கட்டுவாங்க. அப்புறம் பேப்பர் எல்லாம் பேர் வந்தது, கோவிலுடைய அப்பாலகந்தர் கோவில பிரமாதமா எடுத்து கட்டிட்டாங்க அப்படின்னு போய் ஆனந்தமா தரிசனம் பண்ணணும். அப்ப அந்த கோவில்ல வந்து சுவாமிக்கு அப்பக்கூட பாம்பு பேரு கேசரி பண்ணி அதை கோதுமை மாவுக்குள்ள அடைச்சு பொறிச்சு அதுக்கு வந்து அப்பம்னு சொல்லுவாங்க. அந்த அப்பம் ஒரு குடம் நிறைய வச்சுன்னா சுவாமி படுத்திருப்பாங்க. அதனால இவருக்கு அப்பக்கூட பாம்பு பேரு. நான் போனேன் கோவில் அப்பம் தீட்டு போயிடுச்சு. கன்னியாகுமரி இருந்து அப்ப சாப்பிடாம போனா சுவாமியோட அப்ப அந்த கோவில் அர்ச்சகர்களுக்கு குழந்தை தாத்தா இங்க கவலைப்படாதீங்க, நான் எங்க வீட்டுல வாங்கிக்கிறேன், நான் சாப்பிடாம வச்சிருக்கேன், உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போய் கொஞ்சம் அப்பவும் சாப்பிட்டு இந்த குழந்தையும் வாங்கிக்கிட்டு திருப்பி வரணும். அப்படி அந்த கோவிலுடைய அப்பப்பட்டா 5 ஆறு பாடினது. நேர ஆத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அன்பில் வந்து 4000 பாடல்கள் பெற்றது, தேவார பாடல்கள் பெற்றது. ஆத்துக்கு இந்த பக்கம் கோவிலடி இப்படி அந்த கோவிலடி அப்புறம் குடந்தை அப்புறம் மயிலாடுதுறை பரிமளரங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமான கோவில், ரொம்ப அற்புதமான கோவில். சமிதியை சேர்ந்த ராஜகுமார் தரிசனம் பண்ணி வைச்சார். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன நகரம். நானும் மயில்வாகனம் போயிருக்கிற போது எங்களுக்கு திருநீலூர்ல லலிதாவை தரிசனம் பண்ணிட்டு போறதுக்குள்ளேயே அந்த கோயில் முடிவாங்க போல இருக்குது. அன்னைக்கு மழை வேற போட்டுது. அப்புறம் மயில்வாகனம் சொன்னாரு, ஒண்ணு முடியலன்னா கோவிலையா பார்த்துட்டு அண்ணாச்சி அப்படின்னு. அப்புறம் உள்ள போனா கோயிலுக்குள்ள போனாலும் தண்ணி. ஆனா கோவில் சாப்பிட நேரம் ஆனாலும் கூட அன்னைக்கு கோவில் திறந்தது என்ன அப்படின்னா அந்த கோவிலுடைய ஒரு அறங்காவலர் சென்னையை எட்டு வச்சிருக்காங்க. அவர் தரிசனம் பண்றதுக்காக கோயிலை திறந்து வச்சிருக்காங்க. யாருப்பா இந்த புண்ணியவான அறங்காவலர் அப்படின்னு பார்த்தா விவேகானந்த வித்யாலயாவுடைய ஹெட்மாஸ்டர் செக்ரட்டரியான கிருஷ்ணமூர்த்திக்கு நல்ல அறிமுகமான ஸ்ரீமான் சக்கரவர்த்தி சுவாமின்னு நீங்க உங்களுக்கு 2 புண்ணியம், உங்களால நான் வந்து
சிறுபுலியூர் சுவாமியை புலிவான நான் தரிசனம் பண்ணினேன் உங்களை பார்க்கவே எனக்கு ஒரு புண்ணியம் அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப ஆனந்தமான நாள். மயில் வாகனம் கூட இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் மேற்கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். சிறுபுலியூர் வடிவங்களுக்கு திருப்புராணி ஏற்படப்பட்டது. நான் காயத்ரி அக்கா ராமநாதபுரத்தில் இருந்தபோது அங்கே போனால் இருக்கிற அந்த பட்டத்தை வந்து ரொம்ப பண்புடையவர். அக்கா கையிலேயே விஷியை கொடுத்து சுவாமி ரொம்ப கலத்திருப்பார், விஷுறது இங்கே ஒரு வழக்கம் அப்படின்னு அங்கே மயில் விஷினால சுவாமிக்கு விஷிடுவாங்க. அது அந்த கோவிலில் ஒரு வழிபாடு. காயத்ரி அக்கா வந்து விஷினாங்க. பாதத்தின் கீழ் லட்சுமி இருப்பாள். இங்கே ஆதிகேஸ்வரோட காலடியில் லட்சுமி இருப்பாள். நாவிகள் பிரம்மா, அருகே மதுகைழவர். பஞ்சாயத்தம் சுவாமிக்கு பஞ்சாயத்தப்படியே தனி கோத்திரங்கள் இருக்கு. அப்புறம் சங்கு சக்கரை கதை, அப்புறம் வாழ், இதெல்லாம் வில்லு. இந்த அஞ்சை பஞ்சாயத்தம் என்று சொல்வார்கள். இந்த பஞ்சாயத்தை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையையும் சக்கரத்தையும் சங்கையும் மட்டும் பூஜாதி அகங்காரம், மன அகங்காரம் ரெண்டா பிரிப்பாங்க. இப்படி இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்ங்கிறனால அதோட சேர்ந்து இந்த அகங்காரத்தினுடைய 2 வகை இந்த பஞ்ச ஆயுதங்களை கிருஷ்ண சோசராமனுடைய உரையிலேயே இதுக்கு நல்ல விளக்கங்கள் தந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சோத்திரங்களுடைய சோத்திரங்கள் இருக்கின்றன. அப்புறம் இந்த பஞ்ச ஆயுதங்கள்ல சக்கரத்துக்கு கும்பகோணம் பெரிய கடத்தலினுடைய வடகு கோடியில் சக்கரபாணி ஆலயங்களே 3 ஆலயம் சக்கரத்துக்கே இருக்கு. எல்லா பெரிய பெரிய ஆலயங்களையும் சக்கரத்துக்கு இருக்கும். நீங்க வந்து நம்ம கேந்திரத்திலிருந்து பார்த்தாரு கோயில் மர வழியில அந்த கோவிலும் சீரோட படம் இருக்க அதுலேயே பின்னாடி சக்கரம் இருக்கும். பல கோவில்கள் இருக்கும். ஆனா சக்கரத்துக்கு 3 கோவில் அப்படின்னா கும்பகோணம் பெரிய கடற்கரையில் இருக்கிற சக்கரபாணி கோவில். சக்கர தாழ்வார், சக்கர தாழ்வார்னு சுதர்சன சக்கரத்தை பற்றி நூல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. சுதர்சனனுக்கு சகசிரநாமமே உண்டு. பஞ்சாயத்துகள்ல அதுக்கு மட்டும்தான் இந்த புகழ் உண்டு. அதனால இறைவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்தந்த அவதாரத்துக்கு கூடிய ஆயுதத்துல சக்கரமாக இருக்கும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து ஸ்ரீராமர் ராவணனை சக்கராயுதத்தால கொன்னார்னு எழுதியிருக்கார் தேவாரத்துல. தேங்க வந்து தேவாரம் ஸ்ரீராமர் கையில சக்கரம்னா படிக்கவே இல்லையா அப்படி. அப்புறம் நம்ம கேந்திரத்தினுடைய சமஸ்கிருத ஆஸ்தான வித்வான் ஸ்ரீ மாமாஜி ஆங்கிலேய அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், திருவாரூர் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்துல ரொம்ப முக்கியமான ஆயுதம் எதுவோ, இப்ப நரசிம்ம அவதாரத்துக்கு நகம், பரசுராம அவதாரத்துக்கு கோடாலி, பலராம அவதாரத்துக்கு கலப்பை, அந்த அவதாரத்துக்குள்ள இந்த ஸ்ரீசக்கரம் சக்கரம் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். அப்போ இந்த எத்தனையோ ஆயுதங்களை வாங்கி தாங்கினாலும் இந்த சுதர்சன சக்கரத்துக்கு மிக பெருமை உண்டு. கருடன், அதாவது சில பேர் நாகபஞ்சமின்னு சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு சில பேர் கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. கருடனை வழிபட்டு தோஷங்கள் நீக்குவதற்கு நானும் ஸ்ரீமான் ரங்கராஜனும் திருவசீந்திரபுரம் போயிருக்கோம். அந்த மலையிலமா வந்து வேதாந்த தேசிகர் வந்து கருடகின்ற சோத்திரங்கள் எல்லாம் எழுதினார் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அப்ப நீங்க கருடபஞ்சமி, நாகபஞ்சமி அவங்க சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி கருடனில் நாகனை வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் தீரலாம். விஷ்ணு சேனர் 7 புதிகள் சத்தனி. இந்த சத்தனிங்கிறதும் யுகத்துக்கு யுகம் மாறுபடும். அப்ப அத்திரி அங்கிரன், கௌதம, கஷ்யப, விஸ்வாமித்திர அப்படின்னு 7 இலக்கணங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் யுகத்துக்கு யுகம் சப்தரிஷிங்கிறது மாறுபடும். அவர்கள் 5 கரத்துடன் நிற்பர். 8 பெண்கள் சாமரம் வீசுவர். திருவாரின் 5 ஆயுதங்கள் சக்கரம், வாழ், சதையில் சங்கு, பாம்பனையின் முற்பகுதியில் ஸ்ரீதேவி ஆத்தளைய முனிவர் சிற்பங்கள் உள்ளன. இந்த ஆத்தளைய முனிவரை பற்றி பின்னாடி பார்க்க போறோம். இவையெல்லாம் கடுசக்கரை அப்படிங்கிற இந்த அசுதி திருநாள் என்று திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு ராணி. அவங்க வந்து திருவனந்தபுரத்தை
அனந்தசேன பெருமாளை பத்தி முழு புத்தகமே எழுதினாங்க. 400-500 பக்கம் உள்ள முழு புத்தகம் பாரதி வித்யாவன் பப்ளிகேஷன். அதுல இந்த கடுசக்கர யோகம்னு இந்த அனந்தசேன பெருமாளுடைய மூல விக்கிரகத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதோட ஆயுர்வேத சாஸ்திரத்தை பற்றிய பெரிய விளக்கமே எழுதினாங்க. அப்போ இந்த ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில மூல விக்கிரகம், அது காலில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆசனாய முனிவர், ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாமே அந்த கடுசக்கர யோகத்தால் செய்யப்பட்டவை. மூலஸ்தானத்தில் வெள்ளியாலும் தங்கத்தாலும் ஐம்பொன்னாலுமான சிற்பங்கள் உண்டு. தங்க குருடம், ஸ்ரீ பலிபிம்பம். மூலஸ்தானத்துல சின்னதா ஒரு பெருமாள் சிலை வச்சிருப்பாங்க. அதனால கோவில் திறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அர்ச்சகர் அந்த பலிபிம்பத்தை தூக்கி கொண்டு கோயிலை வலம் வந்து சுவாமி பாகத்துல வைப்பாங்க. அப்புறம் தான் அந்த கோவில் வந்து அதிகாரப்பூர்வமா பக்தர்கள் வழிபடுவதற்கு திறந்திருப்பதாக இருக்கும். அது வந்து பாதிப்பு குறுக்கே ரொம்ப அவசரம். அபிஷேக ஒரு கோவில் திறந்து வழிபாட்டுக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் அந்த கோயிலுக்கு வழிபடணும். அதுக்கப்புறம் ஸ்ரீ பலிபிம்பம், திருப்பரப்பு சிவன் பின்னாடி பார்க்க போகணும். இங்க 12 சிவாலயங்கள் ரொம்ப முக்கியம். அதுல திருப்பரப்பு அப்படிங்கிறதுல ஒரு அருவி ரொம்ப இருக்கும். அங்க மகாதேவனுடைய சிவம், அங்க இருக்கிற சிவனுடைய விக்கிரகம் கொண்டு வைக்கப்பட்டது. இதை தவிர இந்த கோவிலுடைய அந்த கொடிமரம் பாருங்க, கொடிமரத்துக்கு வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணிலேயே சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கோவிலுடைய பின்பகுதி, அதாவது கிழக்கு வடகிழக்கு பகுதியில சிவனுக்கு ஒரு தனி சன்னதியே நல்ல சிவலிங்கமே இருக்காங்க கோவில். இதெல்லாம் இந்த சைவ வைஷ்ணவ வேதங்கள் உருவாகாத காலத்திலேயே அமைக்கப்பட்ட கோயில்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் சார்ந்து. ராமானுஜர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிற புதிய மரபை உண்டாக்கின பிறகும் கூட இந்த பக்கத்து மக்கள் மனத்துல சிவன் வேற பெருமாள் வேற அப்படிங்கிற எண்ணமே தோன்றி அந்த மாதிரி பரந்த மனம். ஆனால் ஆதிசங்கரே சர்வ தத்துவ சார சங்கிரகம்னு 1000 பாடல்கள் கொண்ட ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு பாடல்ல சிவன் தான் பரிபூர்ணம்னு எழுதியிருக்கிறார். இந்த 2 பாடல்களில் நாராயணன் தான் பரிபூர்ணம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதனால வந்து இந்த சைவ வைஷ்ணவ வேதங்கிறது சங்கராச்சாரியருக்கு கிடையவே கிடையாது. இப்ப காஞ்சி பெரியவர்கள் எல்லா சங்கராச்சாரியர்களுமே வந்து அவங்க மூலத்துல வந்து சிவனை வழிபடுவாங்க. நம்ம பக்தர்கள் காலையில் நமஸ்காரம் பண்ணாக்க நாராயணன் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஆதிசங்கரனுடைய மரபுல சைவ வைஷ்ணவ வேதமே கிடையாது. அப்புறம் உற்சவமூர்த்தி, அர்ச்சனாமூர்த்தி, பூதேவி, ஸ்ரீதேவி, மூலமூர்த்தி திருமஞ்சனம் கிடையாது. ஏற்கனவே பல வகையாச்சு. உலோகமூர்த்திக்கு திருமஞ்சனம் உண்டு. பூலோகம் தப்பாச்சு, உலோகம். உலோகமூர்த்திக்கு திருமஞ்சனம் உண்டு. தினம் தினம் மூலமூர்த்தியின் சக்தி உற்சவமூர்த்திக்கு ஆவாகனம் செய்யப்படும். கருவறையில் ஸ்ரீ பலிபிம்பம் வெள்ளியானது, சுகாசன திருமால் வழினது. அப்ப சுவாமியே வந்து ஆசனம் கருப்பார். ஒரு இதழ் ஜூன் விவேகானந்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஜூன் 21 உலக யோகா தினம், ஜூன் 8 உலக இயற்கை தினம். அப்ப யோகாவுக்கு இயற்கைக்கு உள்ள சம்பந்தத்தை பத்தி என்னென்ன ஆசனங்கள் இயற்கையில இருக்கிற என்னென்ன வந்தது. அப்ப முதலையில இருந்து மகராசனம் வந்தது, மீன்ல இருந்து பச்சாசனம் வந்தது, ஒட்டகத்தில இருந்து உற்றாசனம் வந்தது, மலையில இருந்து பருவதாசனம் வந்தது, பனமரத்தில இருந்து தாளாசனம் வந்தது. இப்படி அனுமானங்கள்லாம் உண்டாக்கினான்னு சொல்லுவாங்க. அப்ப இயற்கையில கிடைக்கிற பொருள்களுக்கும் அப்புறம் பாம்புல இருந்து புஜங்காசனம் வந்தது. இப்படி இயற்கையில நான் காடுகின்ற உயிர்களுக்கும் படைப்புகளுக்கும் ஆசனங்களுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நிறுவினவர் அனுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நினைச்சு விவேகவாணியில ஒரு அட்டப்படம் போட்டோம். சில பேர் அதை பார்த்தாங்க, பாராட்டினாங்க. அது வேற. இப்படி இந்த இயற்கைக்கும் ஆசனங்களுக்கும் ரொம்ப தொடர்பு. சுவாமி வந்து
எந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காருங்கிற மாதிரி தான் அவரோட கையை தொங்க போட்டிருக்காங்க. இப்ப தட்சிணாமூர்த்தி இருக்கார், ஐயப்பன் இருக்கார், திருமால் இருக்கார். திருமால் பொதுவாக உட்கார்ந்த போனாலும் கொஞ்சம் குறையும். ஐயப்பனுக்கு எல்லாமே உட்கார்ந்த போனாலும் சிவனுக்கு தட்சிணாமூர்த்தி கல்யாணம். அப்போ தட்சிணாமூர்த்தியினுடைய பல்வேறு ஆசனங்களை பற்றிய படத்தோட புத்தகங்கள்லாம் போட்டுட்டாங்க. தட்சிணாமூர்த்தி என்னென்ன போஸ்டர் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, என்னென்ன ஆசனங்களை எல்லாம் அவர் போடுவார் அப்படி. அந்த மாதிரி இந்த சிவன், தட்சிணாமூர்த்தி, சாஸ்தா ஐயப்பன் இவங்களுக்கும் ஆசனங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அடுத்தது அரிய நூலாகிய பிரம்மசங்கீதியின் பாடல்களை காண்போம். இந்த பிரம்மசங்கீதை ரொம்ப ரொம்ப அரிய நூல். அதை அன்னைக்கு ஒரு நண்பர் கல்லூரியிலிருந்து வந்திருக்காரு. அவர் சொன்னார், இப்ப இஸ்கான்ல இவ்வளவு அரிய நூலை உரையோட போட்டு உலகம் முழுக்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு. இந்த இஸ்கான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, பல நூல்கள் நமக்கு கிடைச்சே இருக்காது. அப்படி இந்த பிரம்ம சங்கீதை அப்படிங்கிற பாடல் அது 100 அத்தியாயம் கொண்டதான். ஒரு அத்தியாயம் தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த கோயிலுக்கு வந்த போது கிடைச்சுதான். அதனால அதுக்கு அவரே பாஷை எழுதினார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரம்ம சங்கீதையின் 5வது அத்தியாயத்தில் 20 இந்த 100 அத்தியாயங்கள் கொண்டது. 5வது அத்தியாயத்தின் முதல் பாடலும் 29 முதல் 56 வரை பாடல்களும் சிறப்பாக கொண்டாடப்படும். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கூகுள் பார்க்கிறேன். பிரம்ம சங்கீதத்தினோட 36 பாடல்கள் சம்ஸ்கிருத எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள்ல இங்கிலீஷ்ல அர்த்தம் அப்படி போடுறத சாந்தியமா பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அதாவது நமக்கு பாக்கியம் வச்சுக்குவோம், தேடி வரும். நமக்கு பாக்கிய குறைவுனாக்க இங்க இருந்து 50 கிலோமீட்டர் திருவட்டாறுல 1000 கிலோமீட்டர் இங்க உட்கார்ந்து போக முடியும். எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் வரும். அப்போ இந்த 100 அத்தியாயங்கள் சைத்தன்ய மகாபிரபு கண்டுபிடித்தார். நூலின் மற்ற பகுதிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதல் பாடல் ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணம். அப்ப அவர் ஈஸ்வரன், அனைத்தையும் அடக்கி ஆள்பவர். அப்ப ஈஸ்வரன் சொல்லுக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அதிலிருந்து வந்தது. எல்லா செல்வங்களும் உடையவர், எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவர். பரமகிருஷ்ணா மிக உயர்ந்தவர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொல்லுக்கு கருப்பாயிருப்பவர், காந்தம் போல கவர்ந்து இழுப்பவர், ஆகர்ஷண சக்தின்னு சொல்றோம். குளிர்ச்சி சக்திய அந்த ஆகர்ஷணங்கிற சொல்லும் கிருஷ்ணங்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான். சச்சிதானந்த விக்கிரகம். இந்த பாஞ்சராத்திரத்துல சுவாமியுடைய உருவங்களை பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்ச்சனை விக்கிரகம் வரும். அது உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு ஜட பொருள் இல்லை. அப்ராகிருதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர்வுணவு உடையதுன்னே ராமானுஜர் சொல்லியிருக்காங்க. அதனால அது உயிரோடு இருக்கிற சச்சிதானந்த விக்கிரகம், ஆனந்தத்தினுடைய உருவம் அப்படி. அதனால நம்ம வேதத்திலே மூர்த்தமிச்ச அமூர்த்தமிச்சேன்னு வேதத்திலே வருது. இறைவனுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி பல ஓசை உண்டு, ஓசை இல்லை, வடிவம் உண்டு, வடிவம் இல்லை, இப்படி பல கருத்துக்கள் வருகின்றன. அப்ப ஓங்காரத்தை பற்றி சொல்கிற போது ஓசை இருந்தால் நிசப்தமே இருந்ததுன்னு நம்ம என்ன சொல்றோம்? ஓங்காரத்தினுடைய முடிவில் நிசப்தம் வருதுன்னு சொல்றோம். வேதம் என்ன சொல்லுது? சப்தத்தில இருந்துதான் நிசப்தமே வந்தது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த விக்கிரகத்தை நம்ம பண்பாட்டு ரெண்டா சொல்லுவாங்க. ஒன்று பிரதீகம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிரதிமான்னு சொல்லுவாங்க. பிரதிமான என்ன அப்படின்னாக்க, நம்ம எந்த சாமியில வணங்குறோமோ அந்த சாமின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப கிருஷ்ணனுடைய உருவத்தை பார்த்தாலே கிருஷ்ணனை தெரிஞ்சிடும். இதுக்கு பிரதிமானு பேர். இன்னொன்னு பிரதிகிரகம் சொல்றது. அதை என்னன்னு பார்த்தா சொல்லாது, குரு சொல்லி கொடுக்கணும்.
இப்ப நீங்க வந்து ரேஷன் கடையில போய் கியூல நிற்கிறீங்க, உங்களுக்கு திடீர்னு எங்கேயோ போனோம்னா உங்களுக்கு பதிலாக ஒரு கல்லை வச்சுட்டு நீங்க எங்கேயோ போறீங்க. அந்த கல் யாருடைய பிரதிபா அப்படின்னா நீங்க உங்களோட நீங்க வந்தாதான் தெரியும். அப்ப யாராவது சொல்லி கொடுத்தாதான் தெரியும். ஆகவே இந்த பிரதிமா பிரதிகிரகம் இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இதெல்லாம் தனித்தனி சாஸ்திரங்களே பாஞ்சராத்திரத்திலும் சரி, சைவத்தினுடைய ஆகமத்திலும் சரி. அப்பா திருவாவூர் ஆதியிலிருந்து 63 நாயன்மார்கள், சிவனுடைய 50 தோற்றங்கள், இதுக்கெல்லாம் எப்படி உருவம் வைக்கணும் அப்படின்னு பெரிய சாஸ்திரங்களே இருக்கு. அதனால நம்ம இஷ்டத்துக்கு வந்து செஞ்சுக்க முடியாது. சச்சிதானந்த அனாதி, இதுக்கு துவக்கமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஆரம்பம் இதுதான். ஆதி எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்பது இதுதான். கோவிந்த கோவிந்த என்ற சொல்லுக்கு வேதத்தை தாங்குபவர், மலையை தாங்குபவர், பசுக்களை தாங்குபவர் என்று கோவிந்த சப்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் காய், கீர்வாண, கீதை, கோவிந்த, இந்த அஞ்சையும் கொண்டாட சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. காயினா பசு, கீதைனா பகவத்கீதை, கீர்வாணனா சம்ஸ்கிருதம், கோவிந்தம் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்புறம் வேதம். இந்த அஞ்சையும் நம்ம இந்து பண்பாட்டினுடைய ஆதாரமான விஷயங்கள் என்று 5 காய் என்று சொல்லுவார்கள். அப்படி அது கோவிந்த சர்வகாரண காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காரணம் என்று அந்த பிரம்மசங்கீதனுடைய ஒரு பாடலே அவ்வளவு அர்த்தப்படுத்தியா. அதனால சைத்தன்ய மகாபிரபு எங்க இருக்கு ஒரு காலத்தில் இருக்கிற நாதியார், எங்க இருக்கிற ஆதிகேஸ்வர பெருமாள், இவ்வளவு தூரம் அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னாக்க இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நம்ம ஊர்ல இருக்கு. அத பாராயணத்தின் மூலமாக, அர்த்தத்தின் மூலமாக, பொருள் விளக்கத்தின் மூலமாக காப்பாற்றி வைக்கின்ற மனிதர்களும் நம் நாட்டில் இருந்திருக்காங்க. இல்லட்டா வெறும் சுலோகமன்ற அர்த்தமே தெரியாத யார் அதை போட்டுவார்கள். அப்படி இந்த பிரம்ம சங்கீதைய ஆதி கேசவனுடைய பக்தவராக இருக்கக்கூடிய அந்த 26 அந்தணர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அது பிழையில்லாத பாத்திரம், பிழையில்லாத பாடம் என்று உணர்ந்த சைத்தன்ய மகாபிரபு இங்கே இருந்து பிழையில்லாத பாடத்தையும் அப்புறம் கிருஷ்ணகர்நாமகம் அப்படின்னு லீலாசுக்கர் எழுதினது. ரொம்ப அற்புதமான பாடல் தொகுதி, அதையும் பார்த்துருவோம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணகர்நாமகம் சொன்னார். இந்த கிருஷ்ணகர்நாமகம் ஊர் வந்து வில்லோமங்கலம் அப்படின்னு பேரு. எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு ஒரு சினிமாவாக வந்திருக்கு. அதுல வந்து அப்பா அம்மாவை புறக்கணிக்க ஒருத்தம் திருப்பி அப்பா அம்மாவை நேசிச்சு பாடத்தை பற்றி பாட்டு. அப்ப இந்த கிருஷ்ணகர்நாமகத்தினுடைய அழகத்தை பத்தி ஒரு 30 வருஷம் நினைக்கிறேன் தமிழ்நாடே இந்த பாட்டை ஒன்று பாடி. பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு அவங்க வந்து பத்ம விபூஷன் பெரிய டான்சர். அவங்க பேரால ஒரு டான்ஸ் அகாடமியே இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கிருஷ்ணகர்நாமகத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்து அதுக்கு டான்ஸ் கம்போஸ் பண்ணி மெட்ராஸ்ல உள்கிட்டு அந்த பாட்டும் அந்த டான்ஸ். அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னாங்க, இப்போ தேவகி யசோதாதான் ஒரு கட்டில போட்டு ஒரு தொட்டில கிருஷ்ணரை போட்டு தாளாட்டுறான். அந்த தாளாட்டுற போது இந்த கிருஷ்ணர் முன்னாடி என்னென்ன அவதாரம்லாம் எடுத்தாரோ அந்த அவதாரத்தாலாம் சொல்லி இந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுறாங்க யசோதா. அப்படி பாடுற போது ராமனுடைய சரித்திரம் வருது. அந்த ராமனுடைய சரித்திரம் வரும்போது ராமர் மாலினை தேடி போயிருக்கிற போது சீதா தேவிய ராமன் போறாங்க. அந்த இடத்தை பாடுற போது கிருஷ்ணருக்கு தான் கிருஷ்ணருக்கு நம்புவது. அப்ப தன்னுடைய ராமரை ஞாபகம் வந்து லட்சுமணா எடுப்பில்லை அப்படின்னு அந்த தன்னுடைய முழு உருவத்தை காட்டினார் சொல்லி அந்த பத்மா சுப்பிரமணியம் அம்மா அந்த காட்சியை நடிச்சு காட்டினத மெட்ராஸே கொண்டாடி.
அப்படி அந்த வந்து மக்களுடைய உணர்வுகளை கூட்டுவதில் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதனால சைத்தன்ய மகாபிரபு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஒரு கிருஷ்ணகர்நாமகம், அப்புறம் ஒரு பிரம்ம சமீலை ரெண்டினுடைய பாடல்களையும் எடுத்துக்கொண்டு வெள்ளக்காரன் வந்து போஸ்டல் ஸ்டாம்பும் ரயில்வே இந்தியா உள்நாட்டுனா நம்ம குழந்தைகளுக்கு மூல செலவு பண்றோமே, இதை விட பெரிய முட்டாள்தனமா ஒரு துர்யோமங்கள் ஆகட்டும், ஒரு சைத்தன்ய மகாபிரபு ஆகட்டும், ஒரு பிரம்ம சமீலை ஆகட்டும், ஒரு கிருஷ்ணகர்நாமகமாகட்டும், ஒரு முக்திநாத் ஆகட்டும், எப்படி ஆஷாபாஷ சதைபத்தை இருப்பார் பகவான் கிருஷ்ண கீதையில். அன்பு என்னும் 1000 வலைகளாலே நாம் பின்னப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இதில் 100 வலைகளாலே பின்னப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒற்றுமையை உண்டாக்குகின்ற புனிதமான நூல்களை எல்லாம் மறந்து ஏதோ வெள்ளக்காரன் வந்து ரயில் போட்ட படம் தான் பட்டேல் மெமோரியல் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் பட்டேல் தானே முதல்ல ரேடியோ மந்திரியா இருந்தார். அதனால ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசத்துல ஒரு நாளைக்கு பட்டேல் மெமோரியல் லெக்சர் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்காலரை வச்சு சொல்லுவாங்க. அதுல ஒரு லெக்சர் வந்து டாக்டர் டி ராகவன் அப்படின்னு அவர் கேந்திரா வைஸ் பிரசிடென்ட். அவரை வச்சு எப்படி வந்து இமாலய முனிவர்கள் எல்லாம் கிராமமா போய் இறைவனுடைய பெருமையை சொல்லி நாமெல்லாம் இறைவனுடைய பெருமையினாலே ஒன்றுபட்டவர்கள் அப்படிங்கிற கருத்தை பரப்பினார்கள் அப்படின்னு அந்த பட்டேல் மெமோரியல் லெக்சர்ஸ் ஒரு லெக்சர். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அதை புத்தகமாக போட்டுருக்காங்க. நம்ம சென்னை அலுவலகத்திலையும் அந்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பி பட்டேல் மெமோரியல் லெக்சர்னு ஷேப்பாட்டா போட்ட ஒரு புத்தகம், அந்த டாக்டர் வி ராகவனுடைய புத்தகம் தனி புத்தகமாகவும் வந்திருக்கு. எதற்காக சொல்லுகிறேன், அப்படி இந்தியாவை ஒன்றுபடுத்துவதற்கு காலையே இல்லைனாக்க இன்னைக்கு வந்து நம்மாழ்வாருடைய புகழ் வல்லபாச்சாரியார் மூலமாக ஆந்திராவுக்கு போய், அவர் மூலமாக குஜராத்துக்கு போய், அவர் மூலமாக பிருந்தாவனத்துக்கு போய் அங்க சூர்தாசனத்தை ஏற்றுக்கொண்டு சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு வந்தபோது சூர்தாசன மூலமாக ராமானந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அது அவ்வளவு தூரம் போய் அது கொஞ்ச நாள் அப்படியே பூமியடியில மறந்திருந்து பிறகு பக்தி வேதாந்த நிர்வாகம் வந்து அதை உலகம் முழுக்க பரப்பினார். இன்னைக்கும் ஆதிகேச பெருமாள் கோவிலும் நம்மளுடைய ஆழ்வார் திருநகரிக்கும் மக்கள் உலகம் முழுவதிலும் வராங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய பெருமை, ராமானுஜருடைய பெருமை, வல்லபாச்சாரியாருடைய பெருமை, சூர்தாசனுடைய பெருமை, வீராவுடைய பெருமை, சைத்தன்ய மகாபிரபுடைய பெருமை, பக்தி வேதாந்த பிரபுபாதருடைய பெருமை, இதெல்லாம் அப்படி நம்ம தேசத்தை ஒன்றுபடுத்தி அன்பினாலே ஒன்றுபடுவதற்கு அவ்வளவு பெரிய பாதையை வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த பாடலை சொல்லி முடிச்சிருக்கோம். யுகாய கோதண்டு தரவும் முகூர்த்தம் கிரகாண பாவமும் அனுஜானி வேணும் மயூரமாங்கே சீதாபதே இந்த பாடல் அவங்க சொல்லி எனக்கு வந்து நான் வந்து கிருஷ்ணகர்நாமகம் முழுக்க ஒரு பரட்டினேன். எக்ஸாக்டா எந்த பாட்டு பத்மா சுப்பிரமணியம் வந்து கிருஷ்ணனிய ராமனை நினைச்சு பாடின பாட்டு அது எனக்கு கிடைக்கல. இது கேள்வி சீதாபதியாகிய ராமனை கோதண்டு தரல் வில்லையும் பாணனையும் முகூர்த்தம் சிறிது நேரம் யுகாய ஒதுக்கி வைத்து பாணவும் கையில் மணிஜாறு சிறந்ததும் அழகுமான புல்லாங்குழலை எடுத்துக்கொள்ளும் மாயூர் வருகின்ற மயிலிரகமும் இச்ச உத்தமாங்கே உடைய தலையில் சூடிக்கொள்ளும் பச்சாத்தற்கு பிறகு வாமை பிரணாமமானது. 400-500 வருஷம் கழிச்சு படிக்கிற நம்முடைய உள்ளத்தையே உருக்குகிறது அப்படின்னு சொன்னா அந்த சைத்தன்ய மகாபிரபுவோட உள்ளத்தை எப்படி உருக்கி
அந்த லீலாசுக்கர் கேரளாவில் பொருள் அப்படின்னு அந்த பொருள் சங்கீதத்துக்கு ரொம்ப புகழ்பெற்றது. அந்த பரூர் சுந்தரமையர் ஒருத்தர் இருந்தார். அந்த பரூர் சுந்தரமையருக்கு 2 புள்ள. ஒருத்தர் MS அனந்தராமன் பெரிய வித்வான், இன்னொருத்தர் MS கோபாலகிருஷ்ணன் வயலில் அவரோட பாட்டை கேட்டீங்கன்னாக்க அத்தனையே போகாது. அந்த MS கோபாலகிருஷ்ணனுடைய புதல்வி தான் அந்த நிவேதிதா. அப்புறம் அந்த MS அனந்தராமனுடைய குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வித்வான், நல்ல தலைசிறந்த பக்கவாத்திய வித்வான்கள். இப்படி அந்த பரூர் பద్ధதி அப்படின்னே அவங்களுடைய அந்த வயலில் ஒரு புது ட்ரெண்ட் உண்டாக்கினாங்க. அவங்களாம் அந்த லீலாசுக்கர் அப்புறம் காலத்தில் வில்வமங்கல் அழைக்கப்பட்ட அவருடைய அந்த ஊரிலிருந்து வந்தவர்கள். இதோட அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்ப்போம்.